ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ F90M இந்த மாடலில் பேட்டரி கனெக்டர் டேமேஜில் இருக்குது. இதை எப்படி நியூ பேட்டரி கனெக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் இதை வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மொபைலை ஃபஸ்ட்டு டிஸ்அசெம்பிள் பண்ணிடுவோம். சிம் கார்டை ரிமூவ் பண்ணிடுறேன். பிசிபி போர்டில் ஆல்ரெடி நிறைய டஸ்ட் இருக்கிறதுனால ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ பேனல்லேருந்து பிசிபி போர்டை மட்டும் தனியாக கழட்டுறேன். எடுத்தாச்சு. பேட்ரி கனெக்டரை நம்ம கீழே இருந்து தான் ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அந்த ஹீட் பண்ணும்போது வந்து அந்த கீபேட் ஸ்டிக்கர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல அந்த கீபேட் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஹீட் பண்ணுற இடத்துலையோ அதுக்கு பின்னாடியோ வந்து எந்த ஒரு காம்பனண்ட்டும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹீட் ஸ்டிக்கர் இருக்குது. அந்த ஹீட் ஸ்டிக்கரை வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஹீட் ஆகும்போது வேறு எந்த காம்பனண்ட்ஸும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ அதில் லைட்டாக கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் பேட்டரி கனெக்டரை சுற்றி. இப்போ ப்ளோயரில் ஹீட் வந்து 350யும் ஏர் வந்து 5யும் வச்சு செக் பண்ணுறேன். ஹீட் அந்த அளவுக்கு வந்த மாதிரி தெரியல, அதனால் லைட்டாக எக்ஸ்ட்ரா வைக்கலான் இருக்கேன். இன்னும் வரல ஹீட்டு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். சரியாக ஹீட் ஆக மாட்டேங்குது, அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 50 வச்சுக்கிறேன் 400ல். இப்போ ஈஸியாக வந்துடுச்சு. பிசிபி தின்னர் வச்சு சுற்றி இருக்கிற பேஸ்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷை வச்சு. ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ப்ளோயரை வச்சு வந்து கூல் பண்ணிக்கிறேன். இது டேமேஜான பேட்டரி கனெக்டரு. நியூ கனெக்டர் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ கனெக்டரில் இருக்கிற 4 லெக்லேயும் வந்து லைட்டாக வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு லெட்டு வந்து நம்ம ஹீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால வந்து மெக்கானிக் பிராண்டில் இருக்க 180 டிகிரி செல்சியஸில் உள்ள லெட் ஃப்ரீ லெட்டை தான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த லெட்டை வச்சு ஹீட் பண்ணும்போது ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த லெட்டை வந்து ஹீட் பண்ணும்போது ஃபிட் பண்ணுறது. நாலு லெக்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பிசிபி போர்டில் இருக்கிற அந்த 4 லெக்லேயும் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன். பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. லெட் அப்ளை பண்ணுறேன்.
நல்லா அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிறேன் பிசிபி தின்னர் வச்சு. பேட்டரி கனெக்டரை பொசிஷன் பார்த்து வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அதுக்கு முன்னாடி பேஸ்ட் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி 400 ஹீட்லேயும் ஏர் 5லையும் வச்சுட்டு நான் வந்து ஹீட் பண்ணுறேன். அடியிலேருந்து லைட்டாக வந்து அந்த லெட்டு மெல்ட் ஆகுது. அந்த பேட்டரி கனெக்டரை பொசிஷன் பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறேன். ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ தொட வேண்டாம். ஹீட் அதிகமாக தான் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஹீட் ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ கிளாத்தை வச்சு நல்லா சுற்றி இருக்கிற பேஸ்ட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ பேட்டரி கனெக்டர் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு சார்ஜரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் பவர் வருது. நம்ம மல்டிமீட்டரில் 20ல் வச்சுட்டு இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 4.16 வருது.